நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அரசியல் விஷயத்தில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கரண்ட்டில் இன்றைக்கி அமித்ஷா இன்னும் சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. நேற்று புதுக்கோட்டையில் அவர் நயினார் நாகேந்திரனோட ஒரு பயணத்தை முடிச்சு வச்சு அங்கே ஒரு பொதுக்கூட்டம், அந்த கூட்டமெல்லாம் நடந்தது. சரி, இப்போ அது சம்மந்தமான விஷயம். இது எப்படின்னா, இதுக்கு முன்னாடியே பேசும்போது தாவேக்கா மையப்படுத்தி பேசியிருப்போம். இப்போ எடப்பாடி பழனிசாமியை மையப்படுத்தி பேச போகிறோம். அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் என்ன ஏது அப்படிங்கிறது, இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, என்ன மாதிரி சூழல் இருக்குதுன்னு பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ், சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் பாகுபாடு இல்லாமல், பயாஸ்ட் இல்லாமல், சார்பு இல்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு மிக மிக அவசியம். சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ நம்ம முக்கியமாக பேச போகிறது என்னென்னா, எடப்பாடி அவர் சொல்கிற விஷயம் எப்படின்னா, என் வழி தனி வழி அப்படின்னு நம்ம ரஜினி அவர் படத்தில் சொல்லியிருப்பார். அது ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு வாசகம். அப்படி கையை அப்படி வச்சுக்கிட்டு என் வழி தனி வழி அப்படின்னா அப்படி ரசிகர்கள்லாம் விசில் அடித்து கொண்டாடினாங்க. அந்த மாதிரி எடப்பாடி அவர் போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பார்த்தோம்னா எடப்பாடி வழி தனி வழி அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் பிஜேபியோட கூட்டணி போட்டிருக்காங்க. ஆனால் என்ன தொகுதி பங்கீடு என்னன்னு இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. அடுத்து அப்படி கண்ணு மூடி திறக்கக்குள்ள தேர்தல் அறிக்கை அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், அறிவிப்பு வந்துடும். இப்போ இந்த சூழலில் இது வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கிற மாதிரி தெரியல. என்னென்னா, இப்போது பொதுவாக இவர் அமித்ஷாவோ மோடியோ அங்கேருந்து வந்தாங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர், என்டிஏவில் தென்னிந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர். ஆனாலும் இதுவரைக்கும் அமித்ஷா ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமின்னு பேர் சொல்லவே இல்லை, பழனிசாமி பேர் சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறது எல்லாமே அதிமுக என்டிஏ கூட்டணி. இப்போது அடுத்த தமிழ்நாடு 2026 இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் அநேகமாக தேர்தல் நடக்கும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடக்கும்னு தோணுது. ஏன்னா எல்லாத்தையும் அவர் தானே இயக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லுப்படி தான் இங்கே இருக்கிற அத்தனை என்ன சொல்கிறது, அரசு அதிகாரங்கள், அரசோட நிறுவனங்கள், அரசு நிர்வாகம் எல்லாம் அவரோட மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டு அலையுது அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ அவர் தமிழ்நாட்டில் ஏப்ரலில் தேர்தல் நடக்கும் அப்படின்னா ஏப்ரலில் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ பிப்ரவரி 2வது வாரத்தில் மிடில் ஆஃப் செகண்ட் வீக் அதில் எஸ்ஐஆர் முடிஞ்சு அதோட நம்மளுடைய வாக்காளரோட லிஸ்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டு வந்துடும். அது எப்படி 5.25 கோடி வரப்போகுதா, 6 கோடி வரப்போகுதா, இல்லை 5.5 கோடியிலே அப்படியே கட்டியல் ஆக போகுதா அப்படின்னு தெரியல. என்ன நடந்தாலும் இப்போதைக்கு ஒரு 5.25 கோடிங்கிறத நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ 5.43 லட்சம் வாக்காளர்கள் ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்காங்க. அது போக இப்போ ஒரு 5,60,000 பேர் போன 28, 29 அந்த சிறப்பு இதில் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 நாள் இதில் எவ்வளோ பேர் கொடுத்தாங்கன்னு இன்னும் தெரியல. அநேகமாக தரவு இன்றைக்கி நாளைக்கு வந்துடும். இப்போ ஓவராலாக ஒரு 10 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்கன்னா 10 லட்சம் பேரையும் கிட்டத்தட்ட சேர்த்துக்கோன்னு வச்சுக்கோமே. அது போக எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்கும்போதே 18 வயசு நிரம்பிய யங்ஸ்டர்ஸ் ஃபார்ம் 6ம் கொடுத்தாங்க. அப்போ ஃபார்ம் 6 அப்பவும் அனௌன்ஸ் பண்ணலை. அது எப்படி ஒரு 15-20 லட்சம் பேர் கொடுத்துருப்பாங்கன்னு தோணுது. அவ்வளோ கொடுத்தாங்களா அல்லது 10 லட்சம் கொடுத்தாங்களான்னு தெரியல. எப்படி பார்த்தாலும் அதுக்கு நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி கொடுத்தா கூட ஒரு 10 லட்சம், அது ஒரு 15, 25 லட்சம் அப்படின்னு கணக்கு வச்சா கூட ஒரு 5,43 ப்ளஸ் ஒரு 25 அப்படின்னா ஒரு 5,65, 5,70, 5,70 லட்சம் பேர் அப்படிங்கிற அளவு தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வேறு இறந்து போனாட்டு இது அது பழைய சர்ச்சைகள் இருக்குது. அதை இப்போ பேச வேண்டாம். இப்போ என்னென்னா, இவ்வளோ பேர் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எந்தெந்த தொகுதி இந்த கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் மேஜர் கட்சின்னு எடுத்தாச்சுன்னா அதிமுக, அது அப்புறம் பிஜேபி.
அது இல்லாமல் மற்ற கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள், அவர் ஏசி சண்முகமாக இருக்கட்டும், அல்லது பாரிவேந்தரா இருக்கட்டும், அல்லது கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், அல்லது நம்ம தமாக இருக்கட்டும், அவரெல்லாம் சின்ன சின்ன கட்சி, 1 தொகுதி 2 தொகுதி 5 3 தொகுதி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்சிகள். அது பெரிய அளவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் அவங்க கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த சூழலில் அமித்ஷா வந்திருக்காரு. புதுக்கோட்டையில் ஒரு மிக பிரமாண்டமாக இல்லாட்டா கூட அட்லீஸ்ட் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஆப்சண்ட், வரலை. அப்போ என்ன அர்த்தம்னா, இவங்க அழைக்கலையா, அல்லது இவங்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியும் அழைச்சும் அவர் வரலையா அப்படின்னு ஒரு விஷயம் கரெக்டாக தெரியலை. அப்படி ஆனால் என்ன நடக்குதுன்னு ஏதோ சம்திங் தவறாக தோணுது. அது போக இவர் அமித்ஷா மறுபடியும் வரக்கூடிய தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இம்மிடியட்டாக அடுத்து அவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனிப்பெரும்பான்மையை அடைஞ்சு பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறாரு. அப்போது கூட்டணிக்குள்ளே இருந்தே நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு மல்யுத்த போட்டி மாதிரி உள்ளே நடக்கிறதா தோணுது. இப்போ இதில் இன்றைக்கி இப்போ எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிறதா ஒரு ஆருடம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் சந்திப்பாரா சந்திக்க மாட்டாரான்னு தெரியல. அது போக அமித்ஷாவுக்கே எப்படின்னா, அதிமுக எல்லா பெரும் தலைகள்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் வீக்காக இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் ஃபீலிங் இருக்கட்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை யாரும் ஒத்துக்கலை. அப்படின்னா ஓபிஎஸ் ஒத்துக்கல, டிடிவி ஒத்துக்கல, சசிகலா அவங்களே தலைமையில் இருந்தவங்க, அவங்க எப்படி இவர் தலைவராக ஒத்துக்குவாங்க? அது ஒத்துக்கல. அப்புறம் உள்ளுக்குள்ளே இருந்து குழப்படி பண்ணவர் செங்கோட்டையன். இப்போ யாருமே இவர் தலைவராக ஏற்றுக்கல. அப்படின்னா இவர் என்ன செய்வார்? எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ எல்லாம் வெளியே போங்க, இந்த கட்சி என்னோட கட்சி அப்படின்னு அவர் தலைமையில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை அவர் தலைமையில் நடக்காமல் ரொம்ப செதறி போயிருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் கேடு. நமக்கு எப்போவுமே என்ன தோணும் அப்படின்னா, அதிமுக திமுக அல்ல திமுக அதிமுக இந்த மாதிரி திராவிட கட்சிகள் ஒன்று ஆளுங்கட்சி இன்னொன்று எதிர்கட்சி அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டோட நலனுக்கு நல்லது. இதில் இடையில காங்கிரஸ் வந்தாலும் இன்றைக்கி பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எவ்வளோலாம் கேடு பண்ணுதோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத கேடுகளை காங்கிரஸும் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பண்ணுச்சு. ஒரு மினிஸ்டர் கொடுத்ததில்லை, ஒரு உருப்படியாக ஒரு நலத்திட்டங்கள் கொடுத்ததில்லை. தமிழ்நாட்டை பாராமுகமாக தான் காங்கிரஸ் கட்சியும் கையாண்டது. அதனால் காங்கிரஸ் ஒன்றே சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் அடங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் இப்போ பாருங்கள், காங்கிரஸில் திமுக கூட்டணிக்குள்ளே எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுன்றாங்க. என்னையா சொல்ல இப்போ பங்கு எப்படி வரும்? அது தனி சப்ஜெக்ட், அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ எடப்பாடி ஒரு நெருக்கமான வட்டாரங்களில் எல்லாம் பேசும்போது அவரை கரெக்டாக புரிஞ்சிக்க முடியலை. ஆனால் புரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அநேகமாக இன்னும் ஒரு 20-25 நாளில் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்திருக்கும்போது இந்த சிக்கலில் எடப்பாடி விரும்பாமல் என்ன தான் பொதுக்குழுவில் பிஜேபியோட பாஜகவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ணி அநேகமாக பிப்ரவரி 2வது வாரம் அந்த நேரத்தில் ஒரு முதல் 2வது வாரத்துக்குள்ளே அநேகமாக கூட்டணி உடைபடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா, இடி அனுப்பி சிபிஐ அனுப்பி எல்லாம் பண்ண மாட்டாங்களான்னா நீ பண்ணிப்பார் அப்படின்றது. இன்னொன்று மத்தியில், அதாவது ஒன்றிய அரசில் மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே பெரிய அளவுக்கு ஆப்பு தயாராகிக்கிட்டு இருக்கு. அவங்களோட பலம் எல்லாம் குறைஞ்சி கூடி சீக்கிரம் மோடி பிரதமர் பதவி விட்டு தூக்கி எறியப்பட போகிறார். அப்புறம் மோடி போயிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அமித்ஷாவுக்கும் அதே நிலைமை தான். அப்போ நீங்கள் ஒன்றும் இங்கே கலட்ட முடியாது. அப்படிங்கிறனால எடப்பாடி எல்லாமே விவரம் எல்லாம் தெரிஞ்சு பாரு அப்படின்னு நிற்கிறதா. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி அமித்ஷா. தமிழ்நாட்டில் அமித்ஷாவுக்கு சற்றும் குறைந்தவர் அல்ல ராஜதந்திரத்தில் எடப்பாடி பழனிசாமி. இது அவரை புகழ்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே கணிக்கிறதுல பார்க்குறதுல என்ன நடக்குது, அவர் ஓட்டு வாங்கி சிஎம்மாக வர போகிறாரா, அதில் எதிர்க்கட்சி தலைவராக வர போகிறாரா, எந்த அளவுக்கு எம்எல்ஏக்கள் சீட்டு ஜெயிக்க போகிறாரா, அதெல்லாம் தெரியாது. ஆனால்
இந்த நடந்துக்கிற விதம் பார்த்தோம்னா, இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து அதிமுக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து பயங்கரமாக 45% தாண்டி அந்த அளவுக்கு தனிப்பெருங்கட்சியா பெருசாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அது வந்து தாவேகாவோட போட்டி போகிற நிலைமையில் இருக்குது. உண்மையிலேயே அதிமுகவோட நிலைமை வந்து ஒரு பரிதாபமான நிலைமை தான். ஆனாலும் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் கம்பேர் பண்ணோன்னா, தாவேகா வந்து இன்றைக்கி பிறந்த குழந்தை. அதுக்கு வந்து கட்டமைப்பு வந்து இன்னும் ரெடியாக பண்ண முடியலை. ஆனால் அதிமுக வந்து கட்டமைப்பு உள்ள ஒரு ஒரு வலிமை குன்றிய ஒரு கட்சி. ஆனால் இதே போக்கு போச்சு, இல்லை ஒன்றியத்தில் வந்து மோடி வந்து தூக்கி எறியப்பட்டார்னா டக்குன்னு வந்து அதிமுக வந்து இன்னும் கொஞ்சம் பலம் பெறும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்மளுடைய காணொலியில் முக்கியமான விஷயம் 2 விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். ஒன்று வந்து கூடிய சீக்கிரம் அதிமுக பிஜேபி விரிசல் அப்படிங்கிறது வந்து ஒரு தகவல். ஆனால் அது வந்து விரிசல் வருதா, அல்ல கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது, இல்லை விரிசல் இல்லை நாங்கள் வந்து ஒன்றா தான் பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா விரிசல் வந்தால் ப்ளஸ் மைனஸ் பார்த்தோம்னா பிஜேபியோட சேர்ந்து தேர்தலை வந்து சந்திக்கிறதுல அதிமுகவுக்கு வந்து உண்மையிலேயே சங்கடங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா தலித்து வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகள் இந்த 3 சேர்ந்தாலே கிட்டத்தட்ட 25%க்கு மேலே வந்து 30%க்கு மேலே வந்து தமிழ்நாட்டில் இந்த வாக்குகள் இருக்குது. தேவேந்திரகுல வேளாளர்கள் அவங்க வந்து கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியோடு இருந்தால் கூட அந்த மக்களுக்கு வந்து பிஜேபி மேலே பெரிய அளவுக்கு விருப்பம்லாம் இல்லை. நான் வந்து திருநெல்வேலி அந்த ஏரியாலாம் போய் விசாரித்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பிஜேபி மேலே பெரிய அளவுக்கு இதெல்லாம் இல்லை. சிலருக்கு இருக்குது, மற்றபடி இந்த தேவேந்திரகுல வேளாளருக்கு வந்து அவ்வளோ இது இல்லை. அப்புறம் இங்கே வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித்துகளுக்கு பிஜேபி மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு விருப்பம் இல்லை. பொதுவாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த 25-30% வாக்குகள் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கும்போது அதிமுக வந்து தான் தோளில் தூக்கி சமக்கிறனால அதோட பலமும் குறையுது அப்படின்னு தான் கணிக்கப்படுது. அதனால் இது விட்டு வெளியே வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற 23% அதிமுக வந்து மேபி 27, 28 ஆகலாம், 30 ஆகலாம், சொல்ல முடியாது. வேறு கட்சிகள் ஒருவேளை நடக்க முடியாதுன்னு எதுவும் கிடையாது. ஒருவேளை தாவேகாவோட கூட்டணி வந்து வாய்ப்பு வந்து அதிமுக தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தால் அது வந்து பெரிய அளவுக்கு 35% வந்து கிட்டத்தட்ட 80, 90, 100 சீட்டு வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பும் வருது. அப்போது எதிர்காலத்தில் தாவேகா அதிமுக கூட்டணியில் வந்து ஒரு 100 சீட்டு வந்துச்சு அப்படின்னா தாவேகா வந்து ஒரு 25-30 சீட்டு, இது வந்து ஒரு 70 சீட்டு அப்படி வந்துச்சுன்னா அதிமுக இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஆனால் அதிமுக ஸ்ட்ராங் ஆகிறத வந்து விஜய் விரும்புவாரா அப்படின்னு தெரியல. இதெல்லாம் வந்து கூட்டணி கணக்குகள் தான், மாற்றி பேசுகிறது தான். ஆனால் என்ன நடக்க போகுதுங்கிறது இன்னும் ஒரு 25 நாளில் வந்து ஓரளவு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து நம்பர் 1 வந்து அதிமுக பிஜேபி விரிசல். நம்பர் 2 வந்து என்ன பண்ணாலும் எடப்பாடி தன் வழி தனி வழி அப்படின்னு போகிறாரு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட சாராம்சம். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.